Question 1. ஆன் ஹட்சின்சன் ஆனி ஹட்சின்சன் எந்த குடியேற்றத்தை அமைத்தார்? A. புராவிடன்ஸ். B. போர்ட்ஸ்மவுத். C. பாஸ்டன். D. வார்விக். விடை B. போர்ட்ஸ்மவுத். Question 2. வில்லியம் கார்டிங்டன் எந்த குடியேற்றத்தை அமைத்தார்? A. நியூபோர்ட். B. வார்விக். C. போர்ட்ஸ்மவுத். D. மாசசூசெட்ஸ். விடை A. நியூபோர்ட். Question 3. ரோடு ஐலாந்து எத்தனை பகுதிகள் இணைந்து உருவானது? A. 2. B. 3. C. 4. D. 5. விடை C. 4. Question 4. ரோடு ஐலாந்துக்கு பட்டயம் வழங்கிய மன்னன் யார்? A. முதலாம் சார்லஸ். B. இரண்டாம் சார்லஸ். C. ஜேம்ஸ் 2. D. ஜார்ஜ் 3. விடை B. இரண்டாம் சார்லஸ். Question 5. ரோடு ஐலாந்து குடியேற்றம் எந்த வகை பட்டயத்தை பெற்றது? A. அரச குடியேற்றம். B. தனியுரிமை குடியேற்றம். C. கூட்டுறவு குடியேற்றம். D. வணிக குடியேற்றம். விடை B. தனியுரிமை குடியேற்றம். Question 6. 1629 இல் புதிய இங்கிலாந்து குழு நியூஹாம்ஷயர் மற்றும் மெயினை யாருக்கு வழங்கியது? A. ரோஜர் வில்லியம் மற்றும் ஜான் விந்த்ராப். B. பெர்டினாண்டோ ஜார்ஜஸ் மற்றும் ஜான் மேசன். C. வில்லியம் பென் மற்றும் தாமஸ் ஹீக்கர். D. ஜார்ஜ் கல்வெர்ட் மற்றும் ஆன் ஹட்சின்சன். விடை B. பெர்டினாண்டோ ஜார்ஜஸ் மற்றும் ஜான் மேசன். Question 7. நியூஹாம்ஷயர் எந்த ஆண்டில் அரசின் முழு உரிமை குடியேற்றமாக ஆனது? A. 1640. B. 1655. C. 1679. D. 1691. விடை C. 1679. Question 8. 1691 இல் மெயின் குடியேற்றத்தை ஜார்ஜஸ் குடும்பத்தினர் எவ்வளவு தொகைக்கு விற்றனர்? A. 500 பவுண்ட். B. 1000 பவுண்ட். C. 1200 பவுண்ட். D. 2000 பவுண்ட். விடை C. 1200 பவுண்ட். Question 9. நியூஹாம்ஷயர் முதலில் எந்த குடியேற்றத்தின் கீழ் இருந்தது? A. கனெக்டிகட். B. பிளைமவுத். C. மாசசூசெட்ஸ். D. ரோடு ஐலாந்து. விடை C. மாசசூசெட்ஸ். Question 10. நியூஹாம்ஷயர் மற்றும் மெயின் எந்த ஆண்டில் பிரிக்கப்பட்டன? A. 1629. B. 1650. C. 1679. D. 1691. விடை C. 1679. Question 11. முதலாம் சார்லஸ் கொல்லப்பட்ட பிறகு ஆட்சியை பிடித்தவர் யார்? A. ஜேம்ஸ் 2. B. இரண்டாம் சார்லஸ். C. ஆலிவர் கிராம்வெல். D. வில்லியம் 3. விடை C. ஆலிவர் கிராம்வெல். Question 12. ஆலிவர் கிராம்வெல் ஆட்சியில் எது தடை செய்யப்பட்டது? A. வர்த்தகம். B. குடியேற்ற அமைத்தல். C. போர். D. அரசர் மாறுதல். விடை B. குடியேற்ற அமைத்தல். Question 13. இரண்டாம் சார்லஸ் எந்த ஆண்டு ஆட்சிக்கு வந்தார்? A. 1649. B. 1660. C. 1679. D. 1691. விடை B. 1660. Question 14. முதலாம் சார்லஸ் எந்த ஆண்டில் கொல்லப்பட்டார்? A. 1649. B. 1655. C. 1660. D. 1670. விடை A. 1649. Question 15. புதிய இங்கிலாந்து குடியேற்றங்களில் எந்த நகரம் முக்கிய வர்த்தகத் துறைமுகமாக இருந்தது? A. புராவிடன்ஸ். B. பாஸ்டன். C. வார்விக். D. நியூ ஹேவன். விடை B. பாஸ்டன். Question 16. புதிய உலகில் முதல் நிரந்தர குடியேற்றம் எது? A. மாசசூசெட்ஸ். B. பிளைமவுத். C. ஜேம்ஸ்டவுன். D. கனெக்டிகட். விடை C. ஜேம்ஸ்டவுன். Question 17. மேபிளவர் ஒப்பந்தம் எதற்காக தயாரிக்கப்பட்டது? A. வர்த்தக ஒப்பந்தம். B. அரசியல் ஒப்பந்தம். C. சமய ஒப்பந்தம். D. இராணுவ ஒப்பந்தம். விடை B. அரசியல் ஒப்பந்தம். Question 18. நியூ ஹேவன் எப்போது கனெக்டிகட்டுடன் இணைக்கப்பட்டது?
ஏ 1638. பி 1645. சி 1662. டி 1670. விடை சி 1662. Question 19. மாசசூசெட்ஸ் குடியேற்றத்திலிருந்து வெளியேறி அமைக்கப்பட்ட குடியேற்றம் எது? ஏ பிளைமவுத். பி நியூஹாம்ஷயர். சி கனெக்டிகட். டி வர்ஜீனியா. விடை சி கனெக்டிகட். Question 20. பிளைமவுத் குடியேற்றத்தை ஆரம்பித்தவர்கள் எந்த கப்பலில் பயணம் செய்தனர்? ஏ மெட்ராஸ். பி மேபிளவர். சி வெஸ்ட்ஜெட். டி கொலம்பஸ். விடை பி மேபிளவர்.